அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குரு புஷ்ய யோகம். நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு விதி நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், பணம் நமக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கணும்னு சில விதிகள் நமக்கு எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இது மாதிரியான ஆன்மீக வழிபாட்டுக்கு இருக்குது. அதுவும் குரு பகவான் சொல்லிட்டாலே பொன்னன் தான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு எல்லாமே தரதே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு யோக நாள் தான் குரு புஷ்ய யோகம். வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையும், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த பொருட்களை நம்ம கட்டாயமாக மறக்காமல் வாங்கிட்டு வந்தோன்னா, பூஜையில் நம்ம வச்சோன்னா நிச்சயமாக நமக்கு பொன்னும் பொருளும் பணமும் செல்வமும் எல்லாமே பெருகிக்கொண்டே இருக்கும். எப்படி அக்ஷய திருதியைக்கு நம்ம ஏதாவது சில பொருட்கள் வாங்கினா வீட்டில் அக்ஷயமாய் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோமோ, அக்ஷய திருதியைக்கு இணையான பலன்களை கொடுப்பது தான் இந்த குரு புஷ்ய யோகம். இந்த குரு புஷ்ய யோகத்தில் நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய ஜோதிடத்தின் பிரகாரம் நமக்கு மொத்தம் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இதில் 8ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பூசம் நட்சத்திரம். இதே மாதிரி நமக்கு நட்சத்திர மண்டலத்தில் குரு பகவான் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான சுப கிரகமாக, வியாழன் கிரகமாக நமக்கு இருக்குது. இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். பூசம் நட்சத்திரத்தை குருவால் ஆளப்படுகின்ற தினம், அதாவது வியாழக்கிழமையில் இப்படி இந்த பூசம் நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறப்ப நமக்கு இந்த ஒரு கலவை இந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ளே நமக்கு உருவாகுது. அதனால தான் இந்த நாள் குரு புஷ்ய யோகமாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு சுபிக்ஷத்தை குடும்பத்துக்கு தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அக்ஷய திருதியைக்கு நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த நாட்கள் நம்ம தொடங்குகின்ற காரியங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வர மங்கள பொருட்கள், இப்படி எல்லாமே எப்படி மங்களங்களை பெருக்கி தருமோ அதே மாதிரி தாங்க இந்த குரு புஷ்ய யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமாக கருதப்படுது. இந்த குரு புஷ்ய யோகம் நமக்கு வருடத்துக்கு ஒரு 2 முறை இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 3 முறை மட்டும்தான் வரும். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு புஷ்ய யோக நாளை நம்ம யாருமே தவற விடக்கூடாது. இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு கட்டிடத்துக்கு, ஒரு பில்டிங்க்கு நீங்கள் இப்போ அடிக்கல் நாட்டுறீங்க, ஏதாவது புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோன்னா தாராளமாக நம்ம ஆரம்பிக்கலாம். தொட்டது எல்லாமே துளங்கும், நல்லபடியாக பெருகி வரும். அதே மாதிரி ஒரு மந்திரங்கள் கற்றுக்கிறது, அதே மாதிரி பெரியவங்க கிட்ட, ஒரு குருக்கள் கிட்ட, ஒரு டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லாட்டி ஒரு அறிவை நம்ம கற்றுக்கிறது. அதே மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, குறிப்பாக ஒரு வண்டி வாங்கலாம், புதுமனை புகு விழா பண்ணலாம். அப்படி எடுத்த ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு எக்ஸசைஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம ஒரு ஆரம்பிக்கணும்னு பல நாளாக நினச்சிட்டு இருப்போம். அது மாதிரியான சின்னதான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது சக்ஸஸில் போய் முடியும். அதனால தான் இந்த நாளை கரெக்டான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். புதியதாக ஏதாவது ஒரு துவங்குவதற்கு, ஒரு கல்வி படிப்பதற்கு அப்படி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைய தினம் நம்ம தங்கம் அல்லது வெள்ளி வாங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு கருதப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்படி மஞ்சள் நிறத்தினால் ஆன எந்த ஒரு விஷயங்களையுமே நாளைக்கு நம்ம வாங்கி நம்ம கொண்டு வந்தோன்னா அந்த பொருட்களானது அழியாத செல்வங்களாகும். ஏன்னா நிறைய இடத்துல தங்கம் வாங்குவோம், திருப்பி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம திருப்பி விற்போம், இல்லாட்டி அடகு வைப்போம். அப்படி இல்லாமல் நாளைக்கு வாங்கிட்டு வர பொருட்கள் எல்லாம் நல்ல நிரந்தரமாக அழியாத ஒரு சொத்து சேர்க்கையாக பெருகிக்கொண்டே இருக்குங்கிறது தான் இந்த நாளுடைய ஒரு சூக்ஷ்மமே. இப்படி இது மட்டும் இல்லாமல் இந்த நாள் நம்ம வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். மிக்சி வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, வீட்டுக்கு
பூஜைக்கான நம்ம அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பூஜைக்கான ஏதாவது நம்ம பொருட்கள் எதெல்லாம் வாங்கலாம்னு நம்ம நினச்சிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியான பூஜைக்கான பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கிறது, இல்லை ஒரு தட்டுக்கள் வாங்கிறது, அப்படி உங்களுக்கு என்ன பொருட்கள் இல்லாட்டி வேறு துணிகள் வாங்கிறது, இது மாதிரியான எந்த விஷயங்கள் வேணாலும் நாளைக்கு நம்ம வாங்கலாம். ஆனால் எங்களுக்கு இது மாதிரியான வசதிகள் இல்லை, நமக்கு தங்கமோ வெள்ளியோ இது மாதிரி வாங்க முடியல, வேறு பொருட்கள் எல்லாம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நாளைக்கு மறக்காமல் வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தாங்க. ஏன்னா மஞ்சள் அப்படின்னாலே குரு பகவானுக்கு உரியது. நாளைக்கு பூஜைக்கான மஞ்சள் தூள் வாங்கலாம், சமையலுக்கான மஞ்சள் தூள் வாங்கலாம், இல்லாட்டி குண்டு மஞ்சள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, குண்டு மஞ்சள் வாங்கி வைக்கிறது, விரலி மஞ்சள் வாங்கி நம்முடைய பூஜையில் வைக்கிறது. இதை 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து, அதிகபட்ச விலை ஒன்றும் கிடையாது நம்ம பூஜைக்கான மஞ்சள் தூள் பேக்கெட்லாம் 10 ரூபா கொடுத்து இந்த மஞ்சளை மட்டும் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு, இந்த பூஜை நம்ம எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மாலை நேரம். நமக்கு பொதுவாகவே குபேர நேரம் சொல்கிறது மாலையில் ஒரு 5:30 மணிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 8 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் அந்த குபேரனுடைய நேரம். அந்த குபேர நேரத்தில் நம்ம நாளைக்கு பகல் பொழுதில் இந்த மஞ்சள் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்முடைய வீட்டு பூஜையில் வச்சு எளிமையான குபேரனுக்கான ஒரு 108 ஸ்லோகங்கள் 108 ஸ்துதிகள் நீங்கள் சொல்லி நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதனங்கள் வச்சு, இல்லை உங்ககிட்ட இந்த 108 காசுகள் நிறைய பேர் அந்த குபேரனுடைய போற்றிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி குபேர பூஜை பண்ண முடியும், லக்ஷ்மி குபேர பூஜை உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு, அந்த மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் இல்லாட்டி குண்டு மஞ்சள் என்ன உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், அந்த மஞ்சளை நீங்கள் நாளைக்கு இது மாதிரி பூஜைக்கு வச்சு நம்ம பூஜைகள் ஏதாச்சும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை காமிச்சு அந்த மஞ்சளை உங்களுடைய பீரோவில் கேஷ் பாக்ஸில் இல்லாட்டி நகை வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய அந்த பொருளுடைய சூக்ஷ்மமானது தங்கமோ வெள்ளியோ இல்லை பணமோ நல்லபடியாக பெருகி குடும்பத்தில் எல்லா விதமான கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். அதனால் நாளைக்கு நீங்கள் எதை வாங்குறீங்களோ இல்லையோ மறக்காமல் இந்த மஞ்சளை மட்டும் வாங்கி நீங்கள் பூஜையில் நாளைக்கு வைக்க பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு இந்த பொருட்கள்லாம் வாங்கினா எப்படி இது ரெட்டிப்பாகுமோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களும் நமக்கு நல்ல சுபிக்ஷமான ஒரு பலன்களை கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. நாளைக்கு யாராச்சும் கஷ்டப்படுகின்ற படிக்கின்ற குழந்தைகளுக்கு பேனா நோட்டு புக்கு நாளைக்கு உங்கள் கையால் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா குரு பகவானுக்கு நம்ம அந்த குரு நாளில் இது மாதிரி படிக்கின்ற குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் நல்ல அந்த படிப்பு வித்யாகாரன் நல்லபடியாக சுபிக்ஷமாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி யாருக்காச்சும் ஒரு உயிருக்கு இல்லாட்டி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அன்னதானம் நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அதனுடைய நன்மைகளும் பல மடங்காக பெருகும். நாளைக்கு நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பூஜை முறைகளும் சொல்லக்கூடிய மந்திரங்களும் நம்ம தனி பதிவாகவே இப்போ தொடர்ந்து அடுத்து கொடுக்க போகிறோம். நிச்சயமாக நாளைக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் மஞ்சளை மட்டும் நீங்கள் மறக்காமல் வாங்கி பூஜையில் வச்சு பாருங்கள். குரு பகவானுடைய அருளாலே உங்கள் குடும்பத்தில் நல்ல தங்கம் பணம் எல்லாமே பெருகி நிம்மதி சந்தோஷம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் பல மடங்காக பெருகணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து அவங்க பயன்பெறட்டும். அதே மாதிரி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.